ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்புடைய தேர்வானவர்களுடைய பட்டியல் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. சில மாவட்டங்கள், அடுத்தடுத்த மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே நமக்கு வெளியாகி இருக்கு. இது குறித்து சில முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேங்க. ரேஷன் ஷாப்பை குறித்து தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டத்துல அதிகாரிகள் தரப்புல நமக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. செய்தித்தாள்கள் முதற்கொண்டு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ல சீக்கிரமா வெளியிடுங்க, 38 மாவட்டத்திற்குமே நேர்காணல் முடிச்சுக்கிட்டு இருக்குங்களா அப்படின்ட்டு பல தரப்பட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்புல இருந்து தினசரி கேட்ட வண்ணம் இருக்குங்க. ஸோ அதிகாரிகள் ரேஷன் ஷாப்புடைய உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரிசல்ட் அனைத்துமே முடிக்கப்பட்டு 99.9% ரெடியா வச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் ரிசல்ட் வெளியிடுங்க அப்படின்னு சொன்னா நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து சில தகவல்களை குறிப்பிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பாக்குறப்ப ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மக்கள் இனிமே பாத்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏகாப்பட்ட பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண இருக்காங்க. ஆல்ரெடி செலக்ட் பண்ண பீப்புள்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த மாதிரி மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள இன்னும் மறுவாய்ப்பு கொடுத்து இன்க்ரீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறும் 38 பேர் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 117 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி மாவட்ட வாரியா பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் செலக்ட் பண்ணதுனால எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கோம், நல்ல முறையில் நேர்காணல் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம், எங்களுடைய பெயர்கள் இதில் இடம் பெறலை அப்படின்ட்டு அவர்கள் ஒரு பக்கம் போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. கண்டிப்பாக ரேஷன் ஷாப்ல வேகன்சிஸை உயர்த்தப்படுவதற்கு அரிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உயர்த்தப்படும் ஆயின் எவ்வளவு வேகன்சிஸ் நமக்கு கிடைக்கும் என்று நாம கால்குலேஷன் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆவது உயர்த்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ ரேஷன் ஷாப்ல நீங்க எதிர்பார்த்த டைம் வந்தாச்சு. விற்பனையாளராகலாம், கட்டுநராகலாம், இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 7 மாதங்களுக்கு முன்னாடி நேரடி நேர்காணல் நடைபெற்றது. நேர்காணல் முடிக்கப்பட்டு ரிசல்ட்டுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்ப மாவட்ட வாரியா ரிசல்ட் அனைத்துமே நமக்கு பப்ளிஷ் செஞ்சுட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்ட வாரியாவும் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாரிகள் தரப்புல இருந்து சில ஆடியோ அப்டேட் பேச்சுவார்த்தைகள் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரிகளே குறிப்பிட்டு சொல்றாங்க, நாங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸை எப்ப வேணாலும் வெளியிடுவோம், முடிக்கப்பட்டு விட்டது. ஸோ ரிசல்ட் வெளியீட்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உயர் அதிகாரிகள் எப்ப சொல்றாங்களோ நாங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க தரப்புல சில தகவல்கள் அனைத்துமே தினசரி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 100% நீங்க கேட்குற உண்மைதான் நான் சொல்ல போறேன். அடுத்து எந்த மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல வெளியிட போறாங்க அப்படின்றது கண்டிப்பா எல்லோருக்குமே டவுட்டா இருக்கு. ஸோ ஆடியோ அப்டேட் மூலமாக அடுத்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமா இணையதளத்தில் பார்க்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் ஈரோடு இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம விரைவாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாவட்டத்திலேயாவது அதிக அளவுல பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்களா அப்படின்றத நமக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. கண்டிப்பா கோவையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீஸ்டான பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல்கள் அனைத்துமே நமக்கு கசிந்த வண்ணம் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு 100க்கும் கீழே டபுள் டிஜிட்ல பாத்தீங்கன்னா கோவையில பீப்புள்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் நிச்சயமா நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆண்டுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் பட்டியலை வெளியிட்டா மட்டும்தான் அடுத்த ஆண்டுக்கு உண்டானது நடக்கும். ஏன்னா எலெக்ஷன் டைமு, ஸோ எது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லா ஜாபை பொறுத்த வரைக்குமே இந்த இயர் எண்டுக்குள்ள போட்டால் மட்டும்தான் அதுக்கு மேலே வாய்ப்புகள் மிக 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 குறைவு. எலெக்ஷன் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டா உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருவது கடினம்ங்க. ஸோ நண்பர்களே, ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு மதுரை, கோவை, ஈரோடு மற்றும் தஞ்சாவூர், திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை இன்னும் சற்று நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் வரும் ஜூன் 23ஆம் தேதி காலை 10:30 மணியளவு மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தில் ஏற்றுக்கொள்ளலாங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்புடைய தேர்வானவர்களுடைய பட்டியல் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. சில மாவட்டங்கள், அடுத்தடுத்த மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே நமக்கு வெளியாகி இருக்கு. இது குறித்து சில முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேங்க. ரேஷன் ஷாப்பை குறித்து தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டத்துல அதிகாரிகள் தரப்பிலிருந்து நமக்கு ஒரு தகவல் வெளியா இருக்குங்க. செய்தித்தாள்கள் முதற்கொண்டு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ல சீக்கிரமா வெளியிடுங்க, 38 மாவட்டத்திற்குமே நேர்காணல் முடிச்சுக்கிட்டு இருக்குங்களா அப்படின்ட்டு பல தரப்பட்ட கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்புல இருந்து தினசரி கேட்ட வண்ணம் இருக்குங்க. ஸோ அதிகாரிகள் ரேஷன் ஷாப்புடைய உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரிசல்ட் அனைத்துமே முடிக்கப்பட்டு 99.9% ரெடியா வச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து மேல இருக்கிற அதிகாரிகள் ரிசல்ட் வெளியிடுங்க அப்படின்னு சொன்னா நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து சில தகவல்களை குறிப்பிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பாக்குறப்ப ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மக்கள் இனிமே வந்து பாத்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏகாப்பட்ட பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண இருக்காங்க. ஆல்ரெடி செலக்ட் பண்ண பீப்புள்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த மாதிரி மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள இன்னும் மறுவாய்ப்பு கொடுத்து இன்க்ரீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறும் 38 பேர் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 117 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி மாவட்ட வாரியா வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் செலக்ட் பண்ணதுனால எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கோம், நல்ல முறையில் நேர்காணல் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம், எங்களுடைய பெயர்கள் இதில் இடம் பெறலை அப்படின்ட்டு அவர்கள் ஒரு பக்கம் போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. கண்டிப்பாக ரேஷன் ஷாப்ல வேகன்சிஸை உயர்த்தப்படுவதற்கு அரிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உயர்த்தப்படும் ஆயின் எவ்வளவு வேகன்சிஸ் நமக்கு கிடைக்கும் என்று நாம கால்குலேஷன் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆகுது உயர்த்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ ரேஷன் ஷாப்ல நீங்க எதிர்பார்த்த டைம் வந்தாச்சு. விற்பனையாளராகலாம், கட்டுநராகலாம், இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 7 மாதங்களுக்கு முன்னாடி நேரடி நேர்காணல் நடைபெற்றது. நேர்காணல் முடிக்கப்பட்டு ரிசல்ட்டுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்ப மாவட்ட வாரியா ரிசல்ட் அனைத்துமே நமக்கு பப்ளிஷ் செஞ்சுட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்ட வாரியாவும் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாரிகள் தரப்புல இருந்து சில ஆடியோ அப்டேட் பேச்சுவார்த்தைகள் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரிகளே குறிப்பிட்டு சொல்றாங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸை எப்ப வேணாலும் வெளியிடுவோம், முடிக்கப்பட்டு விட்டது. ஸோ ரிசல்ட் வெளியீட்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உயர் அதிகாரிகள் எப்ப சொல்றாங்களோ நாங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து சில தகவல்கள் அனைத்துமே தினசரி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 100% நீங்க கேட்கிற உண்மைதான் நான் சொல்ல போறேன். அடுத்து எந்த மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல வெளியிட போறாங்க அப்படின்றது கண்டிப்பா எல்லோருக்குமே டவுட்டா இருக்கு. ஸோ ஆடியோ அப்டேட் மூலமாக அடுத்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமா இணையதளத்தில் பார்க்கலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் ஈரோடு இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம விரைவாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாவட்டத்திலேயாவது அதிக அளவுல பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்களா அப்படின்றத நமக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. கண்டிப்பா கோவையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீஸ்டான பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல்கள் அனைத்துமே நமக்கு கசிந்த வண்ணம் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு 100க்கும் கீழே டபுள் டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா கோவையில பீப்புள்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் நிச்சயமா நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆண்டுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் பட்டியலை வெளியிட்டா மட்டும்தான் அடுத்த ஆண்டுக்கு உண்டானது நடக்கும். ஏன்னா எலெக்ஷன் டைமு, ஸோ எது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லா ஜாபை பொறுத்த வரைக்குமே இந்த இயர் எண்டுக்குள்ள போட்டால் மட்டும்தான் அதுக்கு மேலே வாய்ப்புகள் மிக 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 குறைவு. எலெக்ஷன் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டா உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருவது கடினம்ங்க. ஸோ நண்பர்களே, ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு மதுரை, கோவை, ஈரோடு மற்றும் தஞ்சாவூர், திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை இன்னும் சற்று நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் வரும் ஜூன் 23ஆம் தேதி காலை 10:30 மணியளவு மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல ஏற்றுக்கொள்ளலாங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.